ஐம் வருணேஷ், நீட் ஆஸ்பிரண்ட். ஸோ ஃபிசிக்ஸில் 5th செம் பார்ப்போம். 5th செம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்சன் வந்து ஒரு எலிவேட்டருக்குள்ள நிற்கிறாரு. ஒரு எலிவேட்டருக்குள்ள ஒரு பர்சன் நிற்கிறாரு. இந்த எலிவேட்டர் எதில் இருக்குன்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இவர் கையிலேருந்து ஒரு காயினை கீழே ட்ராப் பண்ணுறாரு. கீழே ட்ராப் பண்ணுறப்ப இதோட கீழே போய் ரீச் ஆகிற டைம் இன்டர்வல் என்ன சொல்லியிருக்காங்க, T1. அதாவது இந்த காயின் வந்து ஃப்ளோர் ரீச் ஆகிறதுக்கு T1 ஆகுது. அடுத்து 1 பர்சன் இருக்காரு. இவர் வந்து இவரோட லெஃப்ட் வந்து ரெஸ்ட் பொசிஷன் இல்லை, இது மூவிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ மூவிங் பொசிஷனில் இருக்கிறப்ப இவர் கையில் இருக்கிற காயினை இவரும் கீழே போடுறாரு. இதோட டைம் வந்து T2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இவர் நிற்கிற இடத்துலேருந்து போடுற T1 இதோட காயினும் ஒன்னான்னு கேட்டிருக்காங்க. இதோட டைமும் ஒன்னான்னு கேட்டிருக்காங்க. இல்லாட்டி இதோட டைம் இதோட பெருசாக இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை இதோட டைம் இதோட சின்னதாக இருக்கா, அதாவது கம்மியாக இருக்கா கீழே விழுகிற டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் லிஃப்ட் எவ்வளோ கீழே போனாலும் பரவாயில்ல, கிராவிடேஷனல் வந்து ஃபோர்ஸ் வந்து ஒரே அளவில் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வந்து T1 = T2 இதுதான் நம்மளுக்கு கரெக்ட். நீங்கள் எந்த ஃபோர்ஸில் போனாலும் சரி, எந்த ஸ்பீடில் போனாலும் சரி, எந்த பொருள் கீழே ட்ராப் பண்ணாலும் உங்களுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேமாக தான் ஆக்ட் பண்ணும். தேங்க்யூ.